கருவேப்பிலை தொக்கு செய்யறதுக்கு ஒரு பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது தேவை. அடுத்தது காஞ்ச மிளகா 10, தனியா 1.5 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, புளி நெல்லிக்காய் அளவு, கல்லுப்பு 1.5 ஸ்பூனு, பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் 1/4 கப்பு, அதில் பாதி வதக்கிறதுக்கு பாதி தாளிக்க, கடுகும் மிளகாவும், உளுந்துலாம் சேர்க்கக்கூடாது, கெட்டு போயிடும். இப்போ தொக்கு செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஒரு சாமானியாக அதில் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பெருங்காயம் போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. பெருங்காயம் போட்டு மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது மிளகாய் போடுங்க. லேசாக சவுந்த உடனே அடுத்தது மிளகு, ஜீரகம், தனியா எல்லாத்தையும் போடுங்க. கொஞ்சம் வெந்தயம் போடணும். முதல்ல வெந்தயம் சொல்லலை நான், இப்போ போடுறேன். 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் போட்டு இது கெட்டு போகாமல் இருக்கும் வெந்தயம் போட்டிங்கன்னா இந்த தொக்கு. அடுத்தது செவந்துடுச்சு. இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுலேயே இந்த புளியும் போட்டு நல்லா வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் வதங்கணும். இப்போ உப்பு போட்டுருங்க. இந்த வதங்கும் போதே நல்லா கலரி அந்த நல்லெண்ணெயில் எவ்வளோ வதங்குதோ அந்த கருவேப்பிலை மொறுமொறுன்னு ஆகணும். நல்லா மொறுமொறுன்னு ஆச்சுன்னா நீங்கள் ஏதாவது ட்ராவலுக்கு எடுத்து போகலாம். 3 டேஸ் கெட்டு போகாது, 3 நாள் கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலே 3 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக்கு 10 டேஸ் கூட நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா டெய்லி கரண்டி மட்டும் ஸ்பூன் மட்டும் அன்னைக்கு வேறு மாற்றணும். அதே ஸ்பூனையே அதில் போட்டுட்டு எடுத்திங்கன்னா கெட்டு போயிடும். அது ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இந்த வதங்கணும் நல்லா. இது பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வரணும். தொட்டு பார்த்தா ஆறினோன்னு மொறுமொறுன்னு வரணும். வந்துச்சுன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா இதுவாகும். இப்போ புளியும் நல்லா சவுக்கிறதுனால, தனியா, புளி, மிளகா எல்லாம் சவுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே இதை நல்லா அரைக்க வேண்டியது தான் நைஸாக. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. கருவேப்பிலை ஆரியும் போயிடுச்சு. இப்போ போய் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டுக்கணும். நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா 1 கப்பு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ கடாயை ஆன் பண்ணோம். ஆன் பண்ணியாச்சு. கடாய் காயணும். இப்போ மீதி இருக்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வெறும் கடுகு, மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அது மட்டும்தான் போடணும். உளுந்தெல்லாம் போட்டால் கெட்டு போயிடும்.
ஏற்கனவே பெருங்காயம் கட்டியாக போட்டு நம்ம அரைச்சாச்சு. நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சதை இப்போ நம்ம ஊற்றிட்ட பிறகு நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு தொக்கு மாதிரி வரும் அது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாட்டிலையோ பாக்ஸ்லையோ. நல்லா கொதிக்கும். அப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்காது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் வேணும் எண்ணெய்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா இதுவே போதும். சாதம் சாப்பிடும்போது கூட நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள்.